கால பைரவரின் ஒரு சாபம் இன்றும் காசியில் வேலை செய்கிறது. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராவணன வதம் செஞ்ச பின்னாடி அந்த பாவத்தை போக்குறதுக்காக சிவபெருமான வழிபடணும்னு நினைச்சாரு. அதனால காசியிலிருந்து ஒரு ஸ்வயம்பு லிங்கம் கொண்டு வர அனுமனை அனுப்புறார் ஸ்ரீராமர். ஆனா காசியில இருந்த ஆயிரக்கணக்கான லிங்கங்கள்ல எது உண்மையான ஸ்வயம்பு லிங்கம்னு அனுமனுக்கு ஒரே குழப்பம். அப்போ ஒரு குறிப்பிட்ட லிங்கத்துக்கு மேல கருடன் வட்டமிட்டு கத்த அங்கிருந்த ஒரு பல்லியும் அதே திசையில சத்தம் போட்டு வழிகாட்டுது. இத வச்சு அனுமன் லிங்கத்தை கண்டுபிடிச்சு கிளம்புறப்போ காசியின் காவலன் கால பைரவர் தடுத்தார். என் அனுமதி இல்லாம இங்கிருந்து எதையும் கொண்டு போக முடியாதுன்னு சொல்ல கால பைரவருக்கும் அனுமனுக்கும் நடுவுல ஒரு பெரிய சண்டையே நடக்குது. பிறகு தேவர்கள் வந்து வேண்டிக்கிட்டதால அனுமனை லிங்கத்தோட போக அனுமதிச்சார் பைரவர். ஆனா ரகசியத்தை சொல்லி கொடுத்த கருடன் மேலையும் பல்லி மேலையும் அவருக்கு கோபம் வந்தது. இனி காசியில கருடன் பறக்க கூடாது, பல்லி சத்தம் கேட்காதுன்னு சாபம் கொடுத்தார். அதனாலதான் இன்னைக்கும் காசியில கருடனை பார்க்க முடியாது, பல்லி சத்தமும் கேட்காது.